உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த மணிகண்டனின் அன்பான வணக்கம். இன்றைக்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது லஞ்சம் வாங்குவதை குறித்து உள்ள செய்தி. இது ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் உலகம் முழுவதும் அநேக மக்கள் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு தவறான வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வேதம் என்ன கூறுகிறது? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன கூறுகிறது என்று பாருங்கள். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடராக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். பரிதானம் என்பது இங்கே தற்போது என்ன என்று அர்த்தம் என்று பாருங்கள். பரிதானம் என்பது லஞ்சத்தை கூறுகிறது. லஞ்சம் வாங்காதிருப்பாயாக, அந்த லஞ்சமாகப்பட்டது பார்வையுள்ளவர்களை என்ன பண்ணும்? குருடராக்கிடும். பணத்தை வாங்கிட்டுனா என்ன பண்ணுவ? பணம் வாங்கினதுக்கு நீ விசுவாசமா ஆகிருவ. பார்வையுள்ளவன் நீ நல்லாவே பார்ப்ப. ஆனால் என்ன பண்ணும்? அந்த இடத்துல என்ன பண்ணும்? நீ கண்ணு தெரியாதவன் போல் ஆயிடுவ. நீதிமான்களின் வார்த்தையை என்ன பண்ணுவோம்? புரட்டுவ. இவன் தான் இவன் செய்து நாயின்னு உனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவ? இவன் மேலே தெரியும் என்ன பண்ணுவ? குற்றத்தை சாற்றி இவனை என்ன பண்ணுவ? தூக்குல போடுவ. தங்களுக்கு புரிகிறதா? இப்படியான துரோகத்தை ஒருபோதும் செய்யவே கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியான தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யவே கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் வேதத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவதே கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை சரியான வழியில் நடக்க சொல்கிறார். ஆனால் நீங்கள் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு துரோகத்தை விளைவிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு திரும்பவும் நன்மை நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நன்மை ஒருபோதும் உங்களுக்கு தேவன் செய்யவே மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வேதம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 26:9-10 பாருங்கள். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது. அவர்கள் வலது கை, இந்த வலது கையாகப்பட்டது பரிதானங்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த தீவினையை செய்கிறவர்கள் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு அநேக தீமைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக ஏழை எளியவர்களுக்கு, பணக்காரர்களிடம் லஞ்சத்தை வாங்குவது, பணக்காரர்களுக்கு அந்த பதவியை போட்டு கொடுப்பது. இப்படியான தீமையை செய்கிறவர்கள் உங்களுக்கு பயங்கரமான தீமை வரும். தேவன் உங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பார். நிச்சயமாக இது நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதனை விட்டுவிட்டு, இந்த தீவினைகளை விட்டுவிட்டு நன்மையானதை மட்டும் செய்ய வேண்டும். லஞ்சத்தை ஒருபோதும் வாங்கிக் கொள்ளக்கூடாது. உங்களை வற்புறுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் சகாயம் IAS என்ற ஒரு அதிகாரி இருந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர்களை இந்த ஆட்சியாளர்கள் துன்பப்படுத்தி ப்ராசஸ் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. நீதியாக நேர்மையாக வாழ்ந்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சரிதான், உங்களை
அநேகர் பேர் துன்பப்படுத்தினாலும் நீங்கள் ஒருபோதும் அவர்கள் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரிதான், உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை உணர்த்துகிறார். நீங்கள் நீதியான வழியில் தான் நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு தீமை மட்டும்தான் வரும். உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவே கூடாது. உங்களை தேவன் வச்சு செய்வார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். வச்சு செய்வார் என்பது உங்கள் பாஷையில் நான் கூறினேன். நிறைந்த தண்டனைகளை உங்களுக்கு தருவார். அடுத்ததாக பாருங்கள், வேதம் என்ன கூறுகிறது என்று பாருங்கள். அடுத்ததாக நீதிமொழிகள் 17:23 என்ன கூறுகிறது என்று பாருங்கள். துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். பரிதானம் என்பது லஞ்சம். துன்மார்க்கன் என்பது மக்களுக்கு தீமை செய்கிறவர்கள் அனைவரும் துன்மார்க்கர் தான். நீதியின் வழியை புரட்ட, நீதியான வழியில் என்ன பண்ணுறான், வழியில் நடக்காம மடியில் உள்ள பரிதானம், மடியில் உள்ள அவனோட மடியில் உள்ள பணத்தை பணத்தையோ லஞ்சத்தையோ என்ன பண்ணுறான், அவனுக்கு எப்படியோ கொடுக்குறான். ஒரு நகையாக கூட கொடுக்கலாம். அதை இவன் என்ன பண்ணான், வாங்குகிறான். லஞ்சத்தை வாங்கி கொண்டு நல்லவர்கள் மீது பழியை போட்டு, அல்லது நல்லவர்கள் தருவதற்கு உள்ளான பதவியை தராமல் தீயவர்களுக்கு தந்து திரும்ப திரும்ப தீவினையை உண்டாக்குவது. துன்மார்க்கன் என்பது மக்களுக்கு தீமை செய்கிறவர்கள். அது ஒரு சிறிய பொய்யாக கூட இருக்கலாம். இப்படியாக மக்களுக்கு தீமை செய்பவர்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், நீதியான வழியை புரட்ட, நல்ல வழி இதுதான் என்று தெரியும். ஆனால் நன்மையை செய்யாமல் மக்களுக்கு தீமை செய்து அநேக துன்பத்தை மக்களுக்கு தருவது. இப்படியான வழியில் நீங்கள் செய்கிறீர்கள், தவறை செய்கிறீர்கள். அந்த தவறிலிருந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் விலகி நடக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்காது. ஒருபோதும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை ஒருபோதும் நடக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? அடுத்ததாக வேத வாக்கியம் என்ன கூறுகிறது என்று பாருங்கள். ஏசாயா 1:23 உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனும் பரிதானத்தை விரும்பி, பரிதானம் என்பது லஞ்சத்தை விரும்பி கைக்கூலியை நாடுகிறான். லஞ்சத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறத என்ன பண்ணான், அப்படியே செய்கிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விசாரியார்னா விசாரிக்க மாட்டான். திக்கற்ற பிள்ளை என்பது ஏழை எளியோர்கள். பணக்காரரிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஏழை எளியோர்களுக்கு நீதிக்கு மாறாக அவர்களுக்கு அநீதியை செய்வது. எடுத்துக்காட்டாக நீதிபதியில் இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்று நீதிபதிகளுக்கு தெரியும். ஆனால் இவர்கள், அந்த நீதிபதிகள் சரியான நீதியை வழங்குவது கிடையாது. நீதிபதிகளே புரிந்து கொள்ளுங்கள், இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. உலகத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளுக்கு தான் பொருந்தும். ஏனென்றால் எளியவர்களினுடைய செய்தி எளியவர்களை இந்த நீதிபதிகள் என்ன பண்ணுவது, கண்டுகொள்வது கிடையாது. பணக்காரர்களை மற்றும் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை மட்டும் உபசரிப்பது, அவர்கள் தீமை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தும் இவர்கள் தீமை செய்வதை நாடுகிறார்கள், நன்மையை செய்வதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது நீதிபதிகளுக்கான மற்றும் பதிவு கிடையாது. ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு போலீஸ்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தில் உள்ள தலைவராக இருக்கலாம். நீங்கள் நீதியான வழியில் நன்மை செய்தால் உங்களை தேவன் நல்ல முறையில் உங்களை மேல்மேலும் உயர்த்துவார். ஆனால் இப்படியான தவறான வழியில் பணத்தை வாங்கி கொண்டு இவர்களுக்கு பணத்தை வாங்கியவரிடமிருந்து வாங்கி கொண்டு அவர்களுக்கு விசுவாசமாக செயல்படுவது, இப்படியான தவறுகளை நீங்கள் செய்தால் உங்களை நல்ல முறையில் தேவன் வச்சு செய்வார். நல்ல முறையில் உங்களுக்கு தீமை வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக
ஒரு வேத வாக்கியம். ஏசாயா ஏசாயா 5:25 என்ன கூறுகிறது பாருங்கள். பரிதானத்திற்காக, அதாவது லஞ்சத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து. இவன் குற்றம் செஞ்சான்னு தெரியும் உனக்கு. லஞ்சம் வாங்கிட்டு என்ன பண்ற? அல்லது அவன் மிரட்டுறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு என்ன பண்றது? குற்றவாளின்னு தெரியும். அவனை என்ன பண்றது? நீதிமானாக தீர்த்து, நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! ஒரு நீதிமான அவன் தப்பு செய்யலன்னு உனக்கு தெரியும். வேணும்னே நீ அவன் தப்பு செஞ்சான்னு அவனை போட்டு தொந்தரவு படுத்தும்போது, உனக்கு ஐயோன்னா உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நீ சீக்கிரமா செத்து போயிடுவ. அல்லது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும். உன் கை, கால் செயலிழந்தா போயிடும். உன் இதயம் செயல்படாம போயிடும். உன் கண்ணு பார்வையில்லாத போகும். ஏழை எளியவர்களின் நியாயத்தை நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்பதை தேவன் உணர்த்துகிறார். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் நீதிமானாக தெரிந்து என்ன பண்ண? நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! நீ என்ன பண்ண? நீ அவனுக்கு விரோதமா ஒரு நல்லவன் தெரிஞ்சும் அவனுக்கு நீ நல்லது செய்யாம, அவனுக்கு தீவினையை மட்டும் நீ செய்கிறனா, தேவன் உங்களை வச்சு செய்வார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் தீமை மட்டும்தான் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்தும் ஒரு தவறை நாம் செய்தால், தேவன் உங்களுக்கு நன்மையை ஒருபோதும் செய்ய மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தீமையை மட்டுமே உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு இது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? 5 வசனங்கள் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இந்த 5 வசனத்திலும் லஞ்சத்தை பற்றி தான் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 1000 நன்மை செய்யலாம். 1000 நன்மை செய்யலாம். ஆனால் மக்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு தீமை நீங்கள் செய்தால் அதுதான் முன்னாடி நிற்கும். நல்ல முறையில் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் எந்த பதவியில் இருந்தாலும் சரிதான். யாராக, ஒரு பிரதமராக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு போலீஸ்காரர், அல்லது ஒரு ஆசிரியர். நீங்கள் 1000 நன்மைகள் செய்திருக்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1000 நன்மையை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு தீவினை செய்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தீவினை செய்தால் அந்த தீவினை தான் முன்னாடி நிற்கும். உங்களுக்கு புரிகிறதா? அதனால் தீமையை ஒருபோதும் தேவன் செய்யாத இருக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் அநேக மக்கள் தெரிந்தும் தவறை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்தும் தவறு செய்து கொண்டு எனக்கு நன்மையே நடக்கும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உங்களையும் ஏமாற்றுகிறீர்கள், பிறரையும் ஏமாற்றுகிறீர்கள். புரிகிறதா? நன்மையை மட்டும் செய்யுங்கள். தேவன் நன்மையானதை உங்களுக்கு நிச்சயம் தருவார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒருவரும் லஞ்சத்தை வாங்காது இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.